தொடர்ச்சியாக நாங்கள் போட்டிகளுக்கு அழைத்து செல்ல காத்துக்கொண்டு விறுவிறுப்பான போட்டி ஒன்று இடம்பெறப்படுகிறது. சாட்சிபட விளையாட்டு கழகம் பெருமொழியிலே குயில்பத்தாடிகளுக்கு இடையிலான போட்டி மற்றும் ஒரு லாபகரமான சிக்கல் இல்லாத ஒரு அனுபவமான புள்ளிப்பட்டியலை பாருங்கள் நேரடியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது புள்ளிகளோடு ஒன்றுக்கு ஒன்றாக புள்ளிகளை நாங்கள் சமனுக்கு கொண்டு வந்திருக்கிற அழகான ஒரு நேர்த்தியான ஒரு பந்து பறிப்பு பாருங்கள். பந்துகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. லாபகரமான சிக்கல் இல்லாத ஒரு அனுபவமான ஆட்டங்களை பாருங்கள் அதிகரித்திருக்கிறது. அந்த புள்ளிகளோடு 2க்கு 1 புள்ளிகளை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். ஸ்கோரிங் 2-1. இப்பொழுது இரு அணிகளும் தலா 2 புள்ளிகளை பெற்ற வண்ணம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலத்தை பொறுத்து பார்ப்போம் எவ்வாறு யாருக்கு இந்த போட்டி சாதகமாக அமையும் என்று. மணியன்கரங்கிலிருந்து தாக்கப்பட்ட பந்து தனது அணிக்காக மீண்டும் ஒரு புள்ளியை அதிகரித்து 3ஆக இருக்கின்றார்கள் எங்களது சாதிமலை அணியினர். காரியாசல் எவ்வித இடைவெளி பார்வையாளர்கள் சற்று அகன்று நின்று போட்டியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மீண்டும் ஒரு முறை சிறந்த முறையை தாக்கி மீண்டும் ஒரு புள்ளியை தன்வசப்படுத்தி மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார்கள். என இரு அணிகளும் தலா 3 புள்ளிகளை பெற்ற வண்ணம் மைதானத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில் வருது பார்ப்போம். இந்த அணியில் முதலாவது சுற்றுக்கு வெற்றி பெற்ற எங்களது சாந்திமலை அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது. 2வது சுற்றுக்கும் வெற்றி வருவார்கள் என்று எதிர்பார்த்த போது அது ஸ்டார் வீரர்களின் அணியின் மூலமாகவே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை கண்டுகளிக்க இலகுவாக இருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று 4க்கு 3 என்ற புள்ளிகள் அடிப்படையில் விளையாடி கொண்டிருக்கும் அணிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொறுத்திருந்தாலும் சிறந்த முறையை தாக்கி மீண்டும் ஒரு புள்ளியை சாந்திமலை அணியினர் பெற்றிருக்கின்றார்கள். எனவே ஸ்கோர் 5-3 5க்கு 3. ஆமாவே மீண்டும் அது இக்கட்டான முறையில் அந்த பந்தை செலுத்த முயன்றிருந்தாலும் கூட அது இலகுவாக எதிரணிக்கு இன்னும் மீண்டும் ஒரு புள்ளியை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே 4க்கு 5 என்ற புள்ளிகள் அடிப்படையில் மைதானத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களது வேறு அணிகளும் இலகுவான தாக்குதலை தாக்கி இருந்தாலும் கூட மீண்டும் அது எங்களது சாந்திமலை அணியினரை சென்றடைகின்றது. எனவே 6-4 6க்கு 4. மீண்டும் எல்லைக்கட்டுக்கு அப்பால் தாக்கி சச்சின் அவர்களின் கரங்களில் இருந்து தாக்கப்பட்ட பந்து மீண்டும் எதிரணிக்கு மீண்டும் ஒரு புள்ளியை வழங்கி 7வது புள்ளிகளை எங்களது சாந்திமலை அணியினர் எட்டி தொட்டிருக்கிறார்கள். இன்னும் கூற வேண்டும் இன்னும் 13 புள்ளிகளை பெற்றார்கள் என்றால் இலகுவான முறையில் வெற்றியை சுகரிக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாது மீண்டும் ஒரு புள்ளியை எதிரணிக்கு அதாவது ஸ்டார் டைமண்ட் அணியினருக்கு வழங்கியிருக்கிறார்கள். 5க்கு 7 5-7 ஸ்கோர். வடநாட்டில் மட்டும் மீண்டும் அந்த புள்ளி எதிரணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 8க்கு 5 ஸ்கோர் 8-5. அது மீண்டும் ஒரு இலகுவான பந்து பகிஷ்கரிப்பு என்றுதான் கூற வேண்டும். 9ஆக உயர்ந்திருக்கின்றது சாந்திமலை அணியினரின் புள்ளிகள் 9க்கு 5. இன்னும் 4 புள்ளிகளை எட்டி தர வேண்டும் எங்களது ஸ்டார் அணியினர். ஆமது எல்லக்கட்டுக்கு அப்பால் தாக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்தபோது இல்லை. மீண்டும் அது எங்களது சாந்திமலை அணியினரை சென்றடைகின்றது. எனவே 10க்கு 5 ஸ்கோர் 10-5. ஆமாது மீண்டும் ஒரு புள்ளியை பெறுவார்கள் என்று எண்ணிய போது இல்லை. சாந்திமலை அணியினர் அதை தவறவிட்டு ஸ்டார் அணியினர் மீண்டும் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றனர். எனவே 6-10 ஸ்கோர் 6க்கு 10. அது கஷ்டமான வந்து என்று முயற்சி செய்த போது அது இலகுவாக அமையுமா என்று எதிர்பார்த்த போது இல்லை, அது கடினமாக காணப்படுது.
11க்கு 6 என்ற புள்ளிகள் அடிப்படையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இரு அணியினரும். சிறந்த ஒரு ரஞ்சித் கரங்களில் தாக்கப்பட்ட பந்து அணிக்காக மீண்டும் ஒரு புள்ளியை பெற்று தந்திருக்கின்றார். 7க்கு 11 7-11 ஸ்கோர். எல்லைக்கோடு கப்பால் தாக்கி மணியண்ணன் கரங்களில் இருந்து தாக்கப்பட்ட பந்து அது எல்லைக்கோட்டு கப்பால் தாக்கப்பட்டு எதிரணிக்கு மீண்டும் புள்ளி வழங்கப்பட்டிருமா என்று எதிர்பார்த்த போது புள்ளிகள் மாத்திரம் ஒரு சின்ன மாற்றங்கள் மாத்திரம் காணப்பட்டிருக்கிறது. எனவே 12-8 ஸ்கோர். 12-8 12க்கு 8. மீண்டும் ஒரு புள்ளி எங்களது சாலை மன்னரை வந்தடைகின்றது. எனவே 9வது வந்திருக்கின்றது அவர்களின் புள்ளிகள். மேலும் மேலும் புள்ளிகளை பெற்ற வண்ணமே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாலை மன்ன அணியினர் இரு அணிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 9-12 ஸ்கோர். மீண்டும் ஒரு புள்ளியை எங்களது சாந்திமலை அணியினரின் வீரர் ஒருவரின் சிறந்த முறையில் தாக்கப்பட்டு மீண்டும் ஒரு புள்ளி சாந்திமலை அணியினரை சென்றடைகின்றது. எனவே 13-9 ஸ்கோர். 13க்கு 9. சிறந்த முறையில் ரஞ்சித் கரங்களில் தாக்கப்பட்ட பந்து மீண்டும் ஒரு புள்ளி. எனவே ஸ்டார் டைமண்ட் அணியினர் 10 புள்ளிகளை எட்டி தொட்டிருக்கின்றார்கள். சாந்திமலை அணியினர் 13 புள்ளிகளை எட்டி தொட்டிருக்கின்றார்கள். இன்னும் 3 புள்ளிகளை பெற வேண்டும் எங்களது ஸ்டார் டைமண்ட் அணியினர். கவனின் காரணமாக மீண்டும் ஒரு புள்ளி சாந்திமலை அணியினரை சென்றடைகின்றது. எனவே 14க்கு 10. மீண்டும் அந்த 3ஆம் இலக்க வீரரின் கவனின் காரணமாக அந்த பந்து மீண்டுமான புள்ளி எதிரணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 15ஆக உயர்கின்றது சாந்திமலை அணியினரின் புள்ளிகள் உயர்ந்து கொண்டு செல்கின்றது. இன்னும் 4 புள்ளிகளை பெற்றால் போட்டியின் உச்சத்தில் இருப்பார்கள். மீண்டும் ஒரு கணேசன் கரங்களில் தாக்கப்பட்ட பந்துக்காக ஒரு பலன் கருத்திருக்கின்றனர் கூற வேண்டும். எனவே 11க்கு 15 இன்னும் 4 புள்ளிகளை பெற வேண்டும். பொறுத்து பார்ப்போம். 11 புள்ளிகளையும் சாந்திமலை அணியினர் 15 புள்ளிகளை பெற்ற வண்ண மைதானத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு புள்ளி